பரிசுத்தாவின் அபிஷேகம். 1 தெசலோனிக்கர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும், சொல்லுங்க சத்தமா, முற்றிலும் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது கடைசி வரை குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படும். குற்றமே இல்லை. சமாதான தேவன் தாமே உங்களை, என்னை, நான் ஒரு ஆவி. நான் ஆவியா இருந்தாலும் எனக்கு 3 பகுதிகள் உண்டு. சொல்லுங்க, 3 பகுதிகள் உண்டு. 1 சரீரம், 2வது ஆத்துமா, 3வது ஆவி. 3 வட்டங்கள், 3 வட்டங்கள் உண்டு. ஒரு 3 சேர் எடுத்து உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன். பரிசுத்தாவி, நான் என்பது 3. மாமிசம், சொல்லுங்க மாமிசம், சரீரம், ஆத்துமா, ஆவி. நமக்கு ஒரு ஆவி இருக்கு. நம்முடைய ஆவியில பரிசுத்தாவினை வந்து உட்கார்ந்துட்டார். அவர் வந்து வாசம் பண்றார். இந்த ஆவியில இருப்பது ஆவியானவர் மட்டும்தான், இல்ல பரிசுத்தாவி. ஆவியனை வந்த பிறகு ஒரு பைக்குள்ள 2 கத்தி இருக்க முடியாது. ஒண்ணு நீ ஆவியோடு இருப்பா, இல்ல பிசாசோட இருப்பா. யாராவது உனக்கிட்ட பேய் இருக்கு சொன்னா நீ நம்புனா அது ஏன் பிள்ளை இல்ல, அது உங்க பிள்ளை. நமக்குள்ள ஆவியான இருக்கா? ஆமென். ஆவியில பரிசுத்தம் இருக்கா? ஆத்துமால 3 காரியம் உண்டு. புத்தி, சித்தம், உணர்வு. என் புத்தி, இந்த சித்தம், உணர்வுல இங்கதாக்கு. இது ஒரு உடம்பு மட்டும்தான், அது ஒரு மெஷின் மட்டும்தான். நான் எப்படி என் புத்தி இருக்குதோ அப்படிதான் உடம்பு வேலை செய்யும். என் உணர்வு ஃபீலிங் எப்படியோ அப்படிதான். ரொம்ப பெரிய டேஸ்டா இருந்தா பெரிய இடம், சும்மா இருந்தா சொதப்பல் மாதிரி இருக்கும். என் சித்தம், என் விருப்பம் எப்படியோ அப்படிதான் என் உடம்புக்கு. அப்ப இந்த புத்தி, சித்தம், உணர்வை பயன்படுத்த சரீரத்துல 5 காரியம் உண்டு. 5 புலன்கள் உண்டு. அதை செயல்படுத்த 5 பொறிகள் உண்டு. பார்த்தல், 5 புலன்கள் பார்த்தல், கேட்டல், உகர்தல், உணர்தல், ருசித்தல். இவைக்கு நம்முடைய சகத்துல இதே மேப் தான். ஆசாப்பு கூடத்தில் 3 பகுதி இருந்துச்சு. ஜனங்க பலியிடுறதுக்கு வெளிப்பிரகாரம், அதுல பாவங்கள், அதுதான் சரீரம். 2வது பரிசுத்த ஸ்தலம், அதுதான் ஆத்துமா, அங்க தூபம். இது ஓலி ஓலி பிளேஸ், மகா பரிசுத்தம், இல்ல சகீனா மகிமை இங்க. ரைட். அதே விதமா தான் சரீரம் பாவம், இங்கு ஆத்துமால தேவ பிரசனம். சொல்லுங்க தேவ பிரசனம். ஆனா ஆவியில தேவ அபிஷேகம். சொல்லுங்க தேவ அபிஷேகம். ஆனா எதுவும் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும் சரீரத்தில் தான். என்றைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அதே நிமிஷம் உடனே ஆவியானவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுங்க. அன்றைக்கு இந்த ஆவியான உங்களுக்குள்ளே இருக்கா. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்று விட்டீங்க. ஆவியானவர் உங்களுக்கு கிடைச்சிட்டாரு. ஆவியானவர் வேணும் வேணும் அப்படி சொல்லி நீங்க ஜெபிப்பது தவறு. சொல்லுங்க தவறு. ஏன்னா அவர் உள்ள இருக்கா. அவர் உள்ள இருப்பதாய் நீ பார்க்க வேண்டும். என்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கே அவரோடு கூட மற்ற எல்லாமே உங்களுக்குள்ள வந்துட்டு. ரோமர் 8:32 சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். இயேசு கிடைச்ச உடனே அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும், சொல்லுங்க மற்ற எல்லாவற்றையும் அகலாதபடி. அப்ப இயேசுவை பெற்றோம், ஆவியானவரை பெற்றோம். ஆவியானவரோடு மற்ற எல்லாமே நமக்குள்ளே வந்துவிட்டது. பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசம் பண்ண வந்த பொழுது அவர் முழுமையாக முழு வல்லமையுடன் அவர் வந்துட்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது ஒரு போர்ஷன், ஒரு பகுதி வரவில்லை,
அவர் முழுமையாய் வந்துட்டா. முழு வல்லமே அவருக்குள்ள இருந்து உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க கேட்க முடியாது, எனக்கு வல்லமே தாங்க, எனக்கு பலத்தை தாங்க கேட்பது தவறு. சீசர்கள் இடத்தில் பரிசுத்தாவினே வந்தார், இயேசுக்குள்ளே பரிசுத்தாவினே வந்தார். இந்த உலகம் இருண்டு போய் இருக்கும் பொழுது ஜனத்தின் மேல் அசைவாடிக்கொண்டு அந்த பரிசுத்தாவினர் அந்த சீசர்களுக்குள்ளே இயேசுக்குள்ளே வந்த அதே பரிசுத்தாவினவர் இந்த காலையிலே உனக்குள்ளே இருக்கிறார். நீ சாதாரணமான ஆள் அல்ல, நீ மிக பெரிய ஆளை வச்சிருக்கிறாய். மிக பெரிய ஆளை ஃபீல் பண்ணுங்க, உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒருவர் இருக்கான்னு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்க நம்பிக்கையே ஆவியானவர் தான். இந்த உள்ள வந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் 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 எந்த காரியத்தை கொண்டும் காரணத்தை கொண்டும் நம்மை விட்டு விலகி போகவே சொல்லுங்க மாட்டா. நீ பாவம் செய்தால் கூட உன்னை விட்டு விலகி போகவே. எபேசியர் 4:38-30 சொல்லுது, அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று அதாவது இயேசு வருகைக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த. நீ பாவம் செய்யும் பொழுது அவர் உன்னை விட்டு போக மாட்டார், ஆனா துக்கப்படுவா. அவர் சொல்லுறாரு, நான் எப்படி இவனை விட்டு போவா, இவன் பிழை செய்றான், நான் எப்படி போவா, ஏன்னா நான் தானே இவனுக்கு உதவி செய்யக்க. நான் போனா இவனை எப்படி காப்பாத்துவது? முத்திரையாக மீட்கப்படும் நாளுக்காக இவனை மீட்க முடியாதே. அவர் துக்கப்படுறா. ஒரு மகன் தூள் குடிக்க ஐஸ் அடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த தாய் வீச மாட்டா. இவ்வளவுதான் பிள்ளை செஞ்சாலும் இருப்பாங்க, பிள்ளைகளோட தான் அம்மா இருப்பாங்க. ஏன்? இவன் நான் காப்பாத்தணும், நான் பெத்த பிள்ளையாச்சே. நாம் எல்லாம் ஆவியில பிறந்தவங்க. நாங்க தத்தெடுத்த பிள்ளைகள் அல்ல, நாங்க பெத்தெடுத்த பிள்ளைகள். அவர்களை பெற்றெடுத்த பிள்ளைகள். நீங்க தவறிலிருந்து வெளிவர உதவி செய்கிறாரே தவிர சரியான பாதையில வழிநடத்த உதவி செய்கிறார். ஆனா உங்களை விட்டு போக மாட்டா. அவ போயிட்டாரா இல்லையா அப்படி யோசிக்க அவ இருக்கா. பாட்டுக்கு கூடவே இயேசுவே. இந்த பாட்டு தப்பு. கூடவே இருக்கும், கூடவே இருந்தாங்க ஜெபிக்க கூடாது. ஏன்? நீ சொன்னாலும் சொல்லாட்டி அவ கூடவே தான் இருப்பா. அவர் என்றைக்கு இருப்பா. அவர் எப்படி இருக்கிறார்? சகல வல்லமையோடு இருக்கிறார். சகல அன்பும், சகல சமாதானமும், சகல மன வலிமையும், சகல நீதியும், சகல பரிசுத்தமும், சகல கனிகளும், சகல வாங்களும் உள்ளவராய் நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலே உனக்குள் வந்து விட்டார். இந்த உலகத்தில் இருக்க மொத்த சந்தோஷம் சமாதானம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. ஆமாவா இல்லையா? வெளியில தேடாத. ஆனா ஒரு குழந்தை பிறக்கணத்துல ஒரு 4 கிலோல பிறக்குது, 3 கிலோல பிறக்குது. இந்த குழந்தை நல்லா வந்து ஓடி துள்ளி வேர்ல்ட் ரெக்கார்ட் எடுக்க ஒலிம்பிக்ல சாம்பியன் ஆகிறதுக்கு இதுக்கு வெளியில இருந்து ஏதாவது வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா? இல்ல. அது தவளாமல் இருக்கு, அது உள்ள வளருது. வெளியில இருந்து வராது, உனக்குள்ள உள்ள இருக்கு. வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்ட் எல்லாம் உனக்கிட்ட தான் இருக்கு. இதெல்லாம் உள்ள. சமாதானம் வெளியில இல்ல. எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னான். தப்பு. எல்லாம் உண்டு. இயேசு சொன்னார், நான் உனக்கு சமாதானம் தருவேன். தந்தாக தரலையா? அவர் ஆவியானவரை தந்திருக்கார். அவருக்குள் எல்லாம் உண்டு, அவருக்குள் எல்லாம் பூரணமா இருக்குது. ஹல்லேலூயா. நான் வச்சிருக்க பரிசுத்த ஆவியானவருக்குள்ள உலகத்தில் இருக்க சந்தோஷத்தை காட்டிலும் மகிமையான சந்தோஷம் உண்டு. உங்க கண்ணு திறக்கப்படணும். எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு ஜாம் பண்ணுங்க சொன்னா நான் எங்க அதை எடுத்து கொடுக்க? அவ நமக்குள்ள இருக்கா. நீங்க கேட்கலாம், நான் எப்படி பரிசுத்த ஆவியான இடத்துல ரொம்ப க்ளோஸா நெருங்க முடியும்? ரொம்ப அவரோடு க்ளோஸா எப்படி நெருங்கலாம்? நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், உங்களுக்கு இனி அவரோடு க்ளோஸா நெருங்க முடியவே முடியாது.
க்ளோஸ் நெருங்க பேசுங்க. முடியவே முடியாது. சொல்லுங்க, முடியவே முடியாது. நீங்க என்றால் சரீரமா இல்ல, நீங்க என்ன ஆவி. அந்த ஆவியில இருக்க ஆவியானவர். அப்ப ஆவியானவர் நெருங்க முடியாது. ஏன்னா 1 கொரிந்தியர் 6:17 கர்த்தரோடு சேர்ந்திருக்கவன், அதான் நான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுக்கோம், கர்த்தரோடு சேர்ந்திருக்கவனும் அவருடனே ஒரே ஆவியாக்க. நான் அவர்கிட்ட நெருக்கமாக முடியாது. ஏன்னா நானும் அவரும் ஏற்கனவே ஒன்றுக்குள்ள ஒன்னா மிக்ஸா கலந்துருக்கிறோம். நெக்டோவை எடுத்து ஒரு தண்ணியோட மிக்ஸ் பண்ணோன்ன தண்ணி என்னாகும்? சிகப்பாகும். இப்ப தண்ணி கேக்குது, நானும் சிகப்பாகும், நானும் அட ஏற்கனவே நீ சிகப்பாதான் இருக்கா, அது உனக்கு விளங்கல்ல. இது சில பாஸ்டர் பண்ற பிரசங்கங்கள். இதுக்குள்ளதான் டாக்டர் பிலிகிராம் உட்கார்ந்து இருக்காரு, இதுக்குள்ளதான் பெனியன்கள் உட்கார்ந்து இருக்காங்க, இதுக்குள்ளதான் வில்லியம் கேரி இருக்காங்க, ரைனார்ட் பாங்கே இங்க தான் இருக்காரு. வல்லமையான ஊழியர்கள் இங்க எழும்ப போறாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல, வித்தியாசமான. இவ்வளவு பெரிய ஒரு ஆளை வச்சு நீ எவ்வளவு அசாதாரணமான சாத்தியமான வாழ்க்கை வாழணும். நீங்க கேட்கலாம், ஆவியானவர் இடத்துல ஆவியானவர் என்கிட்ட எப்படி அழைப்பது? அவர் அழைக்க அவர் உன்னை விட்டு போகவில்லை, உன்னோட தானே இருக்காரு. மிக முக்கியமான காரியம், நான் என் வாழ்க்கையில பரிசுத்தாவினை நிறைய பெற்று நான் வல்லமையா வாழணும். எனவே நான் அவரை நிறைய பெற்றாதான் எனக்கு வல்லமே வாழலாம். எப்படி பரிசுத்தாவினை நான் ரொம்ப அதிகமா பெறுவது? நீ அதிகமாகவும் குறைஞ்சும் பெறல, ஃபுல்லா இருக்காரு. கேள்வி ஒன்று அவர் என்கிட்ட கேட்க சொல்றாரு, நீ ரொம்ப வல்லமையா இருக்க, என்னை எவ்வளவு அதிகமா பெறலான்னு கேட்காத. நீ வல்லமையா இருக்க, உன்னை எவ்வளவு அதிகமா நான் பெறலாம். ஒன்ன நீ எந்த அளவுக்கு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு தான் வல்லமை. ஆமாவா இல்லையா? 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டு 2 ஹவருக்கு ஒரு நாளைக்கு பேட்டரிய போனை பாவிக்க நினைச்சா முடியுமா? முடியாது. நீ எந்த அளவுக்கு ஒரு இடத்துல வைக்கிறியோ. சிலருக்கு சார்ஜ் பண்ணோன்னே கழட்டிக்குவானுங்க, சார்ஜ் அடிச்சோன்னே கழட்டிக்குவானுங்க, வெயிட் பண்ண முடியாது. ஆவியானவர்கள் உன் வாழ்க்கையில அதிகமாக்க வேண்டும். அப்ப அவரை பெற வேண்டும், அவர்களை கலக்கப்பட வேண்டும். ஒரு கேர்ள் சொல்ற, அந்த பாயோட ரொம்ப க்ளோஸ் ஆகணும், க்ளோஸ் ஆகணும், க்ளோஸ் ஆகணும். ஆமா, க்ளோஸ் ஆகலாம். இப்படியோ பேசி பேசி வந்தோன்னா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, நம்பரை மாத்திட்டாங்க, ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவ யோசிக்கா, இன்னொரு மாசப்பட்டு இல்லை இதோட க்ளோஸ் ஆகணும் சொல்லி ட்ரை ஒன்று கொடுக்கா. கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, க்ளோஸ் ஆயிட்டாங்க. அதுக்கு போய் யோசிக்கா, இல்லை இதோட க்ளோஸ் ஆகணும், கல்யாணம் கட்டிட்டாங்க. இதுக்கு மேல க்ளோஸ் இருக்குதா? அந்த அளவுக்கு அவரை முத்திரை மோதிரமாய் பெற்றுட்டோம். நம்மளை விட அவரோட க்ளோஸ் யாரு? நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவராமே. நான் நடந்தா அவர் என்னோட நடக்க, நான் நின்றா நிற்பாரு, நான் உட்கார்ந்தா உட்காருவாரு, நான் காரில் ஏறினா அவர் காரில் இருப்பாரு, நான் ஓடினா அவர் ஓடுவாரு. அதுதான் வாழ்க்கை. இந்த இடம் முழுவதிலும் அவருக்காக. நான் எவ்வளவு கொடுக்கிறேன், அவருக்காக வாழ வேண்டும், அவருக்காக ஜீவிக்க வேண்டும். இப்ப கவனிங்க, இவ்வளவு இருந்தா பாஸ்டர் ஏன் லைஃப்ல இவ்வளவு சக்சஸ் இல்ல? என் பேங்க்ல கோடிக்கணக்கு பணம் இருக்கு, ஆனா டெபிட் கார்டை காண மாட்டேன். டெபிட் கார்டு காணனா என் பேங்க் பேலன்ஸ் குறையாது. பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு, நீ கார்டை யூஸ் பண்ண உனக்கு பணம். உன் டெபிட்ல, உன் பணத்துல, உன் வாழ்க்கையில எல்லாம் டெபிட்டா இருக்கு. அதனால கஷ்டப்படுகாய், அதனால வேதனைப்படுகாய், அதனால துன்பப்படுகாய். நீ நினைக்காத பேங்க் பேலன்ஸ் இல்லைன்னு, சமாதானம் இல்லைன்னு, சந்தோஷம் இல்லைன்னு, முழு பரலோகமே
அப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஆல் இன் ஒன்னா உனக்கிட்ட வச்சுக்காரு. பரலோகம் சுவர்க்கம் இங்க இருக்கு, சுவர்க்கமே இங்க இருக்கு. தனியே இருப்பது எவ்வளவு கஷ்டம். ஆமா, நான் தனியே இருந்தா தானே தனியே இருப்பது கஷ்டம்னு சொல்லலாம். 1000 10,000 10 கோடியை விட மிகப்பெரிய ஒருவரை நாங்க வச்சிருக்கல. ஹல்லேலூயா. இப்போ ஒன்று சொல்றேன், எனக்குள்ள பர்சனை ஃபுல்லாக்கா. ஆனா உங்ககிட்ட ஆவியானவர் எனக்கிட்ட கலவில்லை, கொஞ்சம் குறைவா தான் இருக்காரு. ஆமாவா இல்லையா? எனக்கிட்ட பர்சனை ஃபுல்லாக்காரு, உங்ககிட்ட பர்சனை கொஞ்சம் குறைவா தான் இருக்காரு. ஆமாவா இல்லையா? இயேசு இடத்தில் பரிசுத்தம் இருந்தாரு, ஆனா அதை விட கொஞ்சம் லைட்டா குறைஞ்சு தான் உங்ககிட்ட இருக்காரு. சீசர்கள்ட்ட பரிசுத்தம் இருந்தாரு, அதை விட கொஞ்சம் குறைவா தான் இருக்காரு. ஆனா சீசர்களும் இயேசுவும் பரிசுத்தாய் வரும்பொழுது பலன் அடைஞ்சு வல்லமை தான். ஆனா நாம பரிசுத்த வச்சு ஏன் பயத்தோடு வியாதியோடு இருக்கும்? அதுதான் பார்க்க போறோம். ரோமரின் புத்தகம் 8:11. அன்றையும் வாசிங்க, இயேசுவை செத்து போன, உன் வாழ்க்கை செத்து போயிருக்கு, உன் வாழ்க்கை செத்து போயிருக்கு, என் வாழ்க்கை செத்து போயிடுச்சு. மன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி போன எழுப்ப போறா. இன்றைக்கு எல்லாரையும் கர்த்தர் எழுப்ப போறார். எல்லாரும் எழுப்ப போறாரு. அன்றையும் மரித்தோரிலிருந்து எழுப்பின உடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தார். கமான், அவர் வாசம் பண்ணார். அவர் எங்களுக்குள்ள வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக்க தம்முடைய ஆவியினாலே இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை, இந்த ஆத்துமாவை அவர் உயிர்ப்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தா உங்க லைஃப் இப்ப எழும்ப ஆரம்பிக்கும். வேலை செய்யாத கிட்னி இப்ப வேலை செய்ய ஆரம்பிக்கும். பார்க்க முடியாத கண்கள் நல்லா பார்க்க ஆரம்பிக்கும். இந்த ஆவியானவரால நிரப்ப அவட வல்லமை செயல்பட உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். கேட்காத காதுகள் கேட்கும், மொடமான கால்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது எல்லாம் செய்கிறவர் ஆவியானவர். ஆவியானவர் உன்னை உயிரடைய செய்வா, பலனடைய செய்வா. ஆவியானவர் வந்த செத்து போன சகத்தை உயிரடைய செய்வா. செத்து போய்க்கும் தோலெல்லாம் இப்படி தொங்குது, தொங்கி கொண்டு கிணத்து. நீ வெள்ளை சந்தனமும் கடலமாவும் தேனையும் தைகையும் மஞ்சளையும் போட்டு பெக்க போட்டு 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 இருக்கா. அடுத்த நாள் பார்த்தா தொங்குது. ஆனா ஆவியானோடு இருக்கும் பொழுது எல்லாம் டைட் ஆகும், டைட் ஆகும், டைட் ஆகும், டைட் ஆகும். 120 வயசுல கூட நீ மலை மேலே ஏறுவாய். 120 வயசுல கூட மோசே போல மலையிலிருந்து தூரங்களை பார்க்கத்தக்கதாக என் ஆண்டவர் செய்வார். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்வார். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். இந்த காலையில கர்த்தரை செய்ய போய்கா. காலம் காலம். இப்ப மாம்சத்துல செயல்படுங்க, மாம்சத்துல பேசுங்க. உங்களுக்கு படிப்புல உங்களோட அறிவுல பேசுங்க. அப்ப நீங்க கிறிஸ்தவர்கள் சொல்லுங்க, கிறிஸ்தவர்கள். ஆனா இது இதை கண்ட்ரோல் பண்ண ஆவிக்குரியவர்கள். கிறிஸ்தவர்கள் தோத்து போவாங்க, ஆனா ஆவிக்குரியவங்க தோத்து போக மாட்டாங்க. இன்றைக்கு நீங்க ஆவிக்குரியவங்களா மாற போறீங்க. அந்த ஆவி வெளிப்பட போகுது. 6 பேக் வெளியில எல்லாம் இருக்கு உடம்புக்குள்ள, ஆனா அதை மறைச்சு நிறைய லேயர், சவுகள், சதைகள், ஃபேட்கள் இருக்கு. எல்லாம் போகணத்துல இது விசிபிள் ஆகணும். ஆனா உள்ளக 6 பேக் இருக்கு, அது விசிபிள் ஆக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஃபேட்டே இல்லாம 2 விஷயம் நடக்கணும். இப்ப இந்த மாமிசத்துல இருந்து நீ வெளியே நீ அப்படியே இந்த ஆவிக்கு வேணும். இந்த மாமிசத்தை கொண்டு அப்படியே இந்த ஆத்மா கொண்டு. இந்த ஆத்மா வந்துச்சு ஆவி கிட்ட. இந்த ஆத்மாவில் என்ன இருக்குன்னா தேவ பிரசன்னம். சொல்லுங்க. சரீரத்தில் என்னக்கு பாவம். சொல்லுங்க. இதுல எனக்கு தேவ பிரசன்னம். இப்ப தேவ பிரசன்னத்துக்கு வந்தோம்னா உங்களுக்கு விலங்கு உங்க பக்கத்துல யாரோ இருக்காங்க. இந்த ஆத்மால தேவ பிரசன்னம் உண்டு.
இந்த ஆத்துமால தேவ பிரசனம் உனக்கிட்ட அவர் இருக்க மாதிரி விளங்குனா உன்னால ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் வெற்றிகரமான ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா நீ தேவ பிரசனத்தில் இருக்காய். நீ எங்க வரணும்? தேவ அபிஷேகத்துக்கு வரணும். இப்ப அங்க மாம்சம் எல்லாத்துமல்ல எல்லா ஆவியில வந்துட்டு நீ இப்ப ஸ்பிரிச்சுவல். இப்ப வல்லமை ஊழியம் செய்யலாம், அற்புதம் செய்யலாம். தேவ பிரசனத்துல தேவனோடு வாழலாம், வெற்றி வாழ்க்கை. ஆனால் தேவ அபிஷேகத்துல தேவனுக்காக வாழலாம். இது யோவான் 14 அவ கூட இருப்பா. இதை விட சப்போர்ட் பண்ணுவா. இது அவருக்குள்ள வருவா, நமக்குள் பிரசன்னம். அப்போ சொன்னிட்டு அப்போ நம் மேல் வருவா. தெளிவா? அப்ப இந்த தேவ பிரசனத்துல வெற்றி, உங்க குடும்பம் நல்லாக்கும், வீடு நல்லாக்கும். ஏன்னா அவருக்கா நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. அவ வந்துட்டா. அவட பிரச்சனை இப்ப விளங்குது, எனக்கு விளங்குது. என்னோட யாரோ வாங்க, நான் போகலாம் வாங்க. ஹல்லேலூயா. இப்ப என் வாழ்க்கை வெற்றியமாகுது, என் வாழ்க்கை வெற்றியமாகுது. அப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டோம், தேவ பிரசனம். சரி, இப்ப கவனிப்போம், இதுக்கு எப்படி வாங்குது? இப்ப இங்க இருக்க கூடாது, இங்க வந்துக்கணும். இங்க வந்துட்டு இங்க வரணும். நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் நான் வெற்றியா வாழ்ந்தா போதும், என் பிசினஸ் நல்லா இருந்தா போதும், என் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும், நல்லா பணம் சம்பாதிச்சு கடவுளும் நான் இருக்கிறது போதும். இந்த ஊழியம் செய்கிறது, அற்புதம் செய்கிறது, தீர்க்கதரிசனம் சொல்றது, நோயாளி சுகமாக்குறது, பேய் வேட்டெல்லாம் எனக்கு வேணாம் பாஸ்டர், நான் இதை வச்சுக்கொள்வேன். பரவாயில்ல, நல்லது. இந்த பசங்க பிள்ளைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீ அதோட இருந்து நீ நல்ல பிசினஸ் செஞ்சு, நல்லா செஞ்சு, நல்ல ஊழிய வாழ்க்கையை வாழ்ந்து நல்லா சம்பாதிச்சு நீ பணத்தை கோடி கோடியா கொடு. நான் ஸ்டாஃப் எல்லாம் எடுத்து நல்லா உழைத்து அவங்களுக்கு உபவாசம் போட்டு நான் வேலை வாங்க ஃபுல் டைம் ஆக்கி. ஏன்னா நீங்க வந்தா கோடி கோடி கொடுக்க முடியாது. நீ பணத்தை கொடு, நான் செய்றேன். நீ அந்த லெவல்ல போதும். ரோமர் 8:5 அன்றையும் மாமிசத்தை பண்ணக்கள் மாமிசம். இப்ப நீ இதிலேயே இருந்தா மாமிசம் உலகத்தை பத்தியே நினைச்சு கொண்டு இருப்பா. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய சிந்திக்கால். அடுத்த வருஷமாக இது ரிசல்ட். மாமிச சிந்தனை மாறணும். அப்ப இங்க இருக்க கூடாது, இது தூக்கி அங்க போட்டு. அங்க போனா ஆவியின் சிந்தனும் ஜீவனும் சமாதானம் நிம்மதியா இருக்கலாம். ஆமென். நிம்மதியா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். ரோமர் 8:9 மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக்க மாட்டார்கள். அப்ப நீ இதுல இருக்க கூடாது, இதை மாத்தணும். எப்படி மாத்துறது? அடுத்த வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டலையாமல் ஆவிக்குட்பட்டால் நீங்க எங்க இருப்பீங்க? இதெல்லாம் தூக்கி நீ இதுல இருக்கணும், நீ ஆவியில இருக்க வேண்டும். ஆமென். அப்ப நீங்க ஆவிக்கு வர இதுல இருந்து இங்க வரணும். தேவ பிரசன்னத்தை உணரும் வரை நீ தேவ அபிஷேகத்தை காண முடியாது. தேவ அபிஷேகத்துக்கு முதல்ல தான் தேவ பிரசன்னம். முதல்ல உங்களுக்கு தேவ தேவனுடைய பிரசன்னம். ஆகமத்தில் வச்சுக்கப்பட்டோன்னா ஏசுன்னு சொன்னா உடம்பெல்லாம் புல்லக்கில்லைன்னு இப்ப இல்லை. அது கேட்டு பழகி போன பேராச்சு. ஆனால் அது இப்ப இல்லாம இப்ப எப்படி இங்க இருந்து என்ன ஆவிக்குள்ள மாத்துறது? சரியா? நான் இங்க இருந்து இப்படி கொண்டு போறேன். இதுல வந்தோன்னா அந்த 65 வயசு கிழமை மாதிரி போதும் ஆனாக்கள் இங்கே இருந்துங்க, மற்றவங்க என்னோட இங்க வாங்க. இது ரெண்டு இது சொல்லி முடிக்க போறேன். ஆமென். இப்ப எப்படி இங்கிருந்து வாகுது? நம்பர் 1, சுயம் சாக வேண்டும். சொல்லுங்க, சுயம் சாக வேணும். உங்க ஆசை நீங்கணும், அதெல்லாம் விட்டுக்கணும். ஜிம்முக்கு போயிட்டு நல்லா 6 பேக் வச்சு நல்லா பாடியெல்லாம் அப்படி வச்சு வரணும்னா உங்க ஆசை விடணும்.
அதை சாப்பிடுது, இதை சாப்பிடுது, பண்டிகை சாப்பிடுது, மாட்டை சாப்பிடுது, கண்டது குடிக்கிறது, இதெல்லாம் அந்த ஆசை நம்ம விட்டுறணும். டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு எழும்பணும். அப்போ இதெல்லாம் விடணும். இந்த சுயம் சாகாம தேவ பிரசன்னத்தை உங்களால் பெற முடியாது. ஏன்னா சுயம் என்பது பாவம். பாவம் உங்களையும் தேவனையும் பிரிக்கும், உன்னதப்படியா முடியாதபடி பண்ணும். ஆதாமேவால் பாவம் செஞ்சோன்னா தேவ பிரசன்னத்தை இழந்தாங்க. செம்சோன் கிடந்த பரிசுத்தான போன தேவ பிரசன்னத்தை இழந்தான். தாவீது பாவம் செய்த பொழுது சொன்னா பரிசுத்தாவை எடுக்காதீங்க, அதனால எடுத்துருவாங்க. இப்ப எடுக்கல, அவ கிரியை செய்யறாங்கல்ல. அப்ப இந்த சுயம் சாக வேண்டும், இந்த பாவம் சாக வேண்டும். 1 கொரிந்தியர் 15:31. நான் அனுதினமும் யார் சொல்ல? பவுல் பெரிய ஊழியக்காரன் சொல்றான். 3ஆம் வானம் மட்டும் போனா சொல்லலாம் அனுதினம். அப்ப டெய்லி உங்களுக்குள்ள ஒரு சாவு நடக்கணும். இன்றைக்கு ஓட முடியக்கூடாது, டெய்லி ஒரு சாவு நடக்க வேண்டும். இது ஒரு நாள். அப்ப இதுல சுயம் சாக என்ன செய்ய சொல்லித்தரேன். குடிக்கிறவங்க, சாராயம் குடிக்கிறவங்க, பக்காடி குடிக்கிறவங்க, கொக்டேல் குடிக்கிறவங்க, லயன் லாகர் குடிக்கிறவங்க, காஸ்பர்க் குடிக்கிறவங்க, ப்ரீகாயின் குடிக்கிறவங்க, மெண்டிஸ் குடிக்கிறவங்க, சிகரெட் குடிக்கிறவங்க, பாவம் செய்கிறவங்க, கோபம், வைராக்கியம், கசப்பு, பொறாமை, எரிச்சல், சண்டை, இதெல்லாம் விபச்சாரம், வேசித்தனம் இருக்கவங்க, இதெல்லாம் நீங்கன்னா தான் உங்களுக்கு இங்க வர முடியும். அதனால குடிக்கிறவங்க குடிய விடாதீங்க. பாவம் செய்றவங்க பாவத்தை விடாதீங்க. தப்பு பண்ணுவங்க தப்ப விடாதீங்க. யாரும் பாவத்தை விட ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களால பாவத்தை விட முடியும்னா எதுக்கு பரிசுத்தாவியனவ விட முடியுமா? முடியாது. ரோமர் 7 பவுல் சொல்லுறான், ஐயோ நான் விரும்புறதல்ல விரும்பாதது செய்றேன், நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதையே செய்றேன், என்னை யாரு காப்பாத்துறது? யாரு சொல்றா? கண் திறக்கப்பட்டவன், இயேசுவை கண்ணில் அப்படி பார்த்தவன், அனனியா மூலம் அபிஷேகம் பெற்றவன், 3ஆம் வானம் வரை போனவன், இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை, நான் தீமையை செய்றேன் நன்மையை செஞ்சு விரும்பி, அவனை யாரு காப்பாத்து? அதோட முடியல. 8ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் ஆகுது. ரோமர் 8:1 எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஆனபடியால் கிறிஸ்து இயேசு உட்பாட்டில் மாம்சம் ஆவின்படி நடக்கிறவர்கள். அடுத்த வசனம், கிறிஸ்து இயேசுனால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மகன் என்பதிலிருந்து பிரமாணத்தை விடுது, என்னை விடுதலை செஞ்சது. நல்லா கவனிங்க. என்னதான் குடிக்கவனா 6 மாசம் எங்கேயாவது அனுப்பி அங்க ட்ரைனிங் கொடுத்து புனருத்தாப்பனை போட்டு வந்தா அவன் வந்ததோட இன்னும் கூட குடிக்கான். நான் கோவமே பட மாட்டேன். நினைங்க கோவிப்பீங்க. உங்களை உங்களுக்கு விடுதலை செய்ய முடியாது. சிகரெட் குடிக்கவங்க சிகரெட் குடிக்கிறதை விட ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க. அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வாங்க கலாத்தியர் 5:14. பின்னும் நான் சொல்வது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தை நிறைவேற்றாது இருப்பீங்க. நீங்க மாம்சத்தை செய்ய மாட்டீங்க, நீ குடிக்க மாட்டாய், நீ தப்பு பேச மாட்டாய், கோவப்பட மாட்டாய், நீ ஆவியில் நடக்க பாரு. குடியினை பாட பார்க்காத, ஆவியில் நடக்க பாரு. இது தானா போகும். ஏன்னா நிறைவானது வரும் பொழுது 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும் பொழுது, நிறைவான ஆவியானவரே நீ வரும் போது அவர் வாழணும், அவர் வாழணும். இப்ப பைபிள் பாங்க 5:14 ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்ப அதை செய்ய மாட்டீங்க. ஒரு வரும் பொழுது எல்லாம் ஆகும். அப்ப ஆவியில நடக்க ஸ்டார்ட் பண்ணும். குடியை விட ட்ரை பண்ணாத. எப்ப நீ ஜெபிச்சு ஒரு வாழ்க்கை வாழ தீர்மானிக்கியோ அன்றைக்கு உன் வாழ்க்கை மாறும். நான் இப்ப 6 காரியம் சொல்ல போறேன். போத்தலை விடாத, பைபிளை கை கெடு,
காலையில் நாளைக்கு 5 மணிக்கு எழும்பி இந்த மாமிசத்தில் உட்காந்து பைபிளை வாசி. முகத்தை நல்லா கழுவி, பல்ல நல்லா கழுவி, நல்லா சுடு தண்ணி குடிச்சு இல்லை காஃபியானு குடிச்சு நீ தூங்கின இடத்தை விட்டு வேற எங்கேயாவது போ, தலைவாணி இல்லாம அங்க போயிருந்து நல்லா வாசி பைபிளை. வாசிக்கிறத கொட்டாவே வரும். ஏன்னா இது விடாது. மாமிசம் ஆவிக்கு எதிராக இருக்கும். நீ தான் ஜெயிக்கணும். சில பைபிள் எடுப்பான், 2 வருஷம் வாசி தேவையில்லப்பா, நாளே செய்வான். நாங்கள் 110 கிலோவா கிணத்துல ஜிம் பேக்கெல்லாம் எடுத்து நல்லா எல்லாம் போட்டு, நான் ப்ரோட்டீன் பவுடர்லாம் எடுத்து ப்ரீவர்க்கெல்லாம் குடிச்சு போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு ட்ரெட்மில்ல நடக்கிறேன். 5 நிமிஷம் நடக்கிறது வேணா தானே, வீட்டுக்கு போவோம். அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தவன் இருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்தா 5 கிலோ கூடி வயிறு இப்படி இருக்கு. எடுத்தேன். விடக்கூடாது. இந்த முறை ஜூன் 8க்கு முதல் நான் பிடிப்பேன். விடக்கூடாது. அடைய வேண்டிய இடத்தை அடையணும். நீ போகும் பாதை என்றால் அடைய வேண்டிய இடத்தை நீ தானாய் அடைவாய். எவ்வளவு வாசிக்க பாஸ்டர், இப்ப போதுன்னு சொல்லுவோம். சகம் இல்ல, வாசி. மெதுவா வாசிக்காத. பைபிள் எடுத்து வாசி. போன்ல வாசிக்காத. வாசிக்கிற மெசேஜ் வரும், அது தப்பல்ல. இப்போதைக்கு வேணாம். எங்களை சகைப்படுத்திக் கொள்ளணும். வீட்டுக்குள்ள இப்படியான புகழ் எடுக்க கூடாது. கூழ் குடிச்சா தொண்டை கட்டியாம்னா ஃப்ரிட்ஜ்ல கூழ் பாத்திரம் வைக்காத, தண்ணி வைக்காத, ட்ரிங்க்ல வைக்காத. மாமிசத்துக்கு வெறுக்கிறேன், சோசியல் மீடியா வெறுக்கிறேன், நண்பர்களை வெறுக்கிறேன். ஏன்னா ஃபேட்களை இல்லாமாக்கி ஆவிக்குறதை விசிபிள் ஆகும். 2 நடக்கும்னு சொன்னேன். ஃபேட் இல்லாம போகணும். சில பயணங்கள் போக மாட்டேன். நான் வாழ்க்கை சின்னதா வாழ்வேன். நிறைய பேரோட பழகி ஏதாவது மனசு உடைஞ்சா நம்ம வாழ்க்கை தான் நினைச்சான். நிறைய பேரோட பழகக்கூடாது. நிறைய பேரை நம்ம வட்டத்துக்குள்ள எடுத்துக்க கூடாது. எல்லாரும் எடுத்து நம்ம கஷ்டமாகும் தானே. அவனுக்கு ஒரு பிரச்சனை ஓட வேண்டி வருமே. என் வாழ்க்கைய சின்ன வட்டத்தை வச்சு நான் ஆவிக்குரிய வாழ்க்கைய நான் மசில பெல் பண்றேன். இதை பண்ண 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 ஆனா கஷ்டம். ஆரம்பத்தில் ஜிம்ல கஷ்டம். ஓடணும், வேலை செய்யணும். அவன் ஓட சொல்லுவான், அதை தூக்க சொல்லுவான், பாய சொல்லுவான், குனிய சொல்லுவான், எழுப்ப சொல்லுவான். நான் விட்டல, வாசிச்சேன். பாஸ்டர் ஒரு டிப்ஸ் கொடுக்க. நாளைக்கு காலைல ஸ்டார்ட் பண்ண. எதுல ஸ்டார்ட் பண்ண? யோவான வாசி, இல்ல யாக்கோப வாசி. காது கேட்க இந்த வசனத்தை போடுங்க. கடைசியா பார்த்தோம் கலாத்தியர் 5:16. ஆவி கேட்டப்படுங்க. ஆவியில் நடக்க முதலாவது காரியம் வேத வசனம். 2வது ஜெபம். ஆண்டோடு ஜெபிங்க. கொட்டாய் வரும். கொட்டாய் வகனத்துல இன்னும் ஜெபிங்க, விடக்கூடாது. நீங்க அதை உடைக்கணும். அதை உடைக்கணும். கேளுங்க. சில சொன்னதே சொல்லுங்க, சோத்துக்கான் சோத்துக்கான் சோத்துக்கான். ஜெபம் வராது. என்ன ஆசுதியம், பொண்டாட்டி ஆசுதியம், புள்ளி ஆசுதியம், வீட்டில் இருக்க நாய்க்குட்டி ஆசுதியம். இப்ப அதே தான் வரும். பரவாயில்ல, செஞ்சு கொண்டே. 3வது ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை. பாட்டுகள் படிங்க. ஆண்டவரே ஆண்டவரை உயர்த்தி பாட்டுகள் படிங்க. அவரை போட்டுங்க. அவர் ஆகாதீங்க. அவருக்கு கனத்தை கொடுங்க. கொஞ்ச நேரம் துதிங்க, வாயத்தை துதிங்க. உனக்கு பாட்டு வரலன்னா 2 பாட்டை போட்டு அதோட சப்போர்ட்ல படி. 4வது அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பேசுங்க. பாஷாக்கா பாகாதல காதல ரிக்கோ பாஷாக்கலா தட்டி தட்டி பேசுங்க. பாஷாக்கு ரியாந்துல பாபா. கொஞ்ச நேரம் உங்களை உடைங்க. குடியை விட சொன்னா இல்ல, அதெல்லாம் விட முடியாது. இதுக்குள்ள போ, அது தானா மறையும். பொறாமை, கசப்பு எல்லாம் போயும். அது ருசி பார்த்துனுக்கு இது ருசி ஆகாது. ஐசிங் கேக்க சாப்பிட்டு டீயை குடிச்சு அதுல ஒண்ணு இருக்காது. இது என்ன டீ? சீனியே இல்லை. உனக்கு வெறுத்து போயிடும். அந்நிய பாஷை பேசு. 6வது இந்த கொஞ்ச நாள் உபவாசங்க. நான் உபவாசங்க போறேன். நீ இந்த கொஞ்ச நாள் காலைல உபவாசங்க. வேலைக்கு போ, பகல உபவாசங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண காலோட வேலை சில கொஞ்சம் இருந்து ஜாம் பண்ணு. இப்ப நீ கொஞ்சம் காட்லினஸ், தெய்வீகமாக
தெய்வீகம். அடுத்தது மிக முக்கியமானது. சொல்லுங்க, முக்கியமானது. சொல்லுங்க, முக்கியமானது. அடிக்கடி ஹோலி ஸ்பிரிட் நினைங்க, அது முக்கியம். ஆவியானவரே, ஆவியானவரே என்னத்தை நினைக்க 5 காரியம் சொல்லித்தரேன். முதலாவது, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆவியானவரே என்னோட இருக்கீங்க, நீங்க என்னோட வாங்க, நன்றி. நான் எவ்வளோ தப்பு பண்ணேன், நீ விடல, தேங்க்யூ தேங்க்யூ. அடிக்கடி நினைங்க அவர. ரெண்டாவது, வெல்கம் பண்ணுங்க. வெல்கம்னா ஏதோ புதுசா வெளியிருந்து வரவில்லை, வர வேண்டும் ஆவியே வாங்கன்னு இல்லை. பாஸ்டர் இங்க வந்து உட்காந்துருக்காரு, வந்துக்க வாங்க மேடைக்கு. நான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன், மேசில் உட்காந்துருக்காங்க ஒரு ஆக்கள். ஏய் சேர்ந்து சாப்பிடுவோம், வாங்க வாங்க, நானுங்க சேர்ந்து வேலை செய்வோம். நீங்கள் வாங்க விளையாடுறதுக்கு. இருக்கிறவரை கூப்பிடுங்க. நீயா போகக்கூடாது. நீ ஒரு வேலைக்கு போற, ஒரு பிஸ்னஸ் செய்யறா, நீங்களும் வாங்கன்னு சொன்னாதான் கை வைப்பாக தவிர இல்லை உன் சோத்துல கை வைக்க மாட்டாரு. கிளியரா புரிஞ்சா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் வெல்கம். இப்போ நான் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போகிறேன்னு 5:30 சொன்னேன் அவ என்கிட்ட. அதுக்காக 7:30 சொல்லாமல் இருக்கலாமா? இப்போ 7:30 என்னை கூப்பிடலே, சும்மா இருப்பாங்க. அவையனை வாங்க, அவையனை நீங்கள் பேசுங்க, அவையனவரே 10:30 நீங்கள் பேசுங்க, அவையனவரே. இதுதான் முக்கியம். மூணாவது, ஆவியானவரை சொல்லுங்க, நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன். ஐ ட்ரஸ்ட் யூ. நான் போற பார்த்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன நடக்குமோ தெரியாது என் வாழ்க்கையில. இந்த பணத்தை எப்படி கொடுப்பேன்னு தெரியாது, ஆனா உங்களை நம்பி இருக்கேன். நான் ஒரு பிள்ளை செஞ்சு இப்ப நல்லா சிக்கிட்டேன் ஆவியானவரே, ஆனா உங்களை நம்பியிருக்கேன், உங்களை தான் நம்பியிருக்கேன். எனக்கு யாராவது உங்களை தான் நம்பிக்கை, நீங்க தான் என்னை காப்பாற்றணும். அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நாலாவது, உங்களை நேசிக்கிறேன். I love you. உங்களை நேசிக்க வேணும், உங்களை ரொம்ப நேசிக்க வேணும். அவர் அதிக நேசி. ஆனா நான் அவருக்கு சொல்லுவேன், சில நேரம் உங்களை லவ் பண்றதை விட வேற யாராவது லவ் பண்றேன், அது ஒரு வீக்னஸ். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கேளு, பச்சையா பேசு, எதையும் ஒழிக்காத. அவரோட ஓப்பன் ஆகுங்க, எல்லாம் ஓப்பன் ஆகு. நான் உங்களை நேசிக்கிறேன், நான் இன்னும் ரொம்ப நேசிக்க உதவி செய்யுங்க. கடைசி, ஐ நீட் யூ. எனக்கு நீங்க வேணும். நீங்க எல்லாமே எனக்கு செய்ய முடியாது, நீங்க தான் எனக்கு வேணும். நீங்க எனக்கு ரொம்ப முக்கியப்பா. இந்த மணித்தியாலத்துல அந்த வேலைக்கு போகணும், நீங்க அவங்க கூப்பிடலன்னா நீங்க இதுக்கு முக்கியம் இல்லைன்னு அர்த்தம். இந்த நாள்ல வேலைக்கு நீங்க அவங்க கூப்பிடலன்னா நீங்க எனக்கு முக்கியம் இல்லை. ஒரு பயணம் போறீங்க, ஒரு பிஸ்னஸ், அவரை கூப்பிடல, நீங்க முக்கியப்பா, வாங்கப்பா, என்னோட இங்கப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு சொல்லி நீங்க முக்கியம் இல்லை. அவர் இல்லாமல் நான் இல்லை. ஆண்டவர் இந்த முழு உலகத்தில் இருக்க மரங்கள், செடிகள், கொடியெல்லாம் படைச்சார். ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. இல்லவே இல்லை. பூமி தான் படைச்சிச்சு. பூமி ஆண்டவர் படிச்சாரு, பூமி தான் மரங்களை படிச்சு. ஆதியாகமம் 1:11 வாசிங்க. அப்பொழுது தேவன் பூமியை பார்த்து பேசாரு. பூமியானது, பூமியே, புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க. நீ மொளை எதுக்கு சொன்னாரு? பூமி மொளை. அது அப்படியே செஞ்சிச்சு. எது மரங்கள் உண்டாக்கிச்சு? பூமி. பூமியானதான் இது வந்துச்சு. அடுத்த வசனம் பாங்க. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி விதையும் பிறப்பிக்கும் மூணுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி தங்களில் தங்கள் விதைகளுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் அதுதான் முளைச்சு. அப்ப அது செஞ்சோன்னா கடவுள், பூமி நீ பெஸ்ட். 20ஆம் வசனம். பூமி மரங்கள் கொடுத்துச்சு, தண்ணி என்ன கொடுத்துச்சு? தேவன் நீந்தும் ஜீவஜந்துகளையும் பூமி மேல் வானம் என்கிற ஆகாயங்களே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளா ஜனிப்பிக்காடுது. தண்ணியே நிறைய அப்படி பெத்து போடு மீன்களை சொன்னோன்னா அடுத்த வசனம். தேவன் மகா மச்சங்களின் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளான ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதின சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது. பூமி மகத்தை கொடுத்துச்சு, ஜலம் மீனை கொடுத்துச்சு. நான் யாரால வந்தேன், நீங்க யாரால வந்தீங்க?
உடனே அவர் சொல்லாரு, பின்பு தேவன் 1:24 நம்முடைய சாயலாக நமது ரூபத்தைப்படி மனுஷன் உண்டாக்கும். அவர் எங்களை படிச்சது அவர்ல இருந்து. நாங்க யாரால வந்தோம்? அவரால. யோபு சொல்றான், கர்த்தருடைய ஆவியான என்னை சிருஷ்டித்தார். பூமி மரத்தை சிருஷ்டிச்சு, ஜலம் மீனை சிருஷ்டிச்சு, ஆவியானவர் என்னை சிருஷ்டித்தார். இப்ப கேட்க, எதுல இருந்து மரம் வந்துச்சு? பூமியில. மரத்தை பூமியில இருந்து எடுத்தா மரம் சாகுமா சாகாதா? கொஞ்சம் கொஞ்சமா செத்து 2-3 கிழமை 1 மாசம் போனா அப்படி வாடி போயிடும். அதுல இருந்து எடுத்தா. மீனை எடுத்து வெளியே வச்சா தண்ணியில இருந்து, தண்ணி இல்லாம இருக்குமா? இல்ல. அது துடிச்சு பட்டா மீன்னா 1 நாள் கூட அப்படி இருக்கும். இருந்தா சித்தம். நாம எங்க வந்தோம்? ஆவியானவர் கிட்ட இருந்து. நம்மள ஆவியான கிட்ட இருந்து வெளியே எடுத்தால் செத்துவோம். நம்ம செத்துவோம். ஆமாவா இல்லையா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இப்ப நம்ம இந்த 6 காகத்தை செஞ்சு ஆவியோண்டு இருக்க முதல் நாள் எங்களுக்கு ஒன்றும் விளங்காது. அடுத்த நாளும் போய் செய்வோம், அடுத்த நாளும் போய் செய்வோம். கிட்டத்தட்ட 14 நாள் செய்கிற நேரத்தில் எங்க கொழுப்பெல்லாம் போயிடும். எங்க வாழ்க்கையில சில இதெல்லாம் போயிடும். இப்ப எல்லாம் போயுது. போனோன்னா நான் அந்த ஆவியில செய்ய 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 எனக்கு மசில் வெளியே வருது, என் ஃபேட் பர்ன் ஆகுது. இப்ப என்ன நடக்குது? என் வாழ்க்கை ஆகுது. ஆனா சில நேரம் அந்த லெவலுக்கு வராம 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடந்து கொண்டு இருப்பாங்க. 5 வருஷமா நடப்பான். ஆனா பெஸ்ட் ரிசல்ட்டுக்கு நீ இதை வெறுக்கிறாய். நீ எந்த அளவுக்கு செய்கிற, எந்த அளவுக்கு கஷ்டப்பட, எந்த அளவுக்கு நீ கடவுளோடு இருக்காய், அந்த அளவுக்கு பலனாகும். எனவே நீ அதை உடைச்சு வாகனத்துல கொஞ்ச நாள் 14 நாள் போகனத்துல ஒன்னு அறியாம தேவ பிரசனத்துக்கு வந்துவாய். இப்போ உனக்கு விலங்கு கொஞ்சம் ஃப்ரீயாக்கு. குனியெல்லாம் எலும்பெல்லாம் உட்காரலாம். ஆனா ஃபுல்லா பேக் வரல. லைட்டா கொஞ்சம் பாடியாக்கு ஒரு பிரசனம் விளங்கும். இப்ப நீங்க தேவ பிரசனத்துக்கு வந்துருப்பீங்க. இப்ப பிரசனத்துக்கு வந்தோன்னா ஒரு மாற்றம். இப்ப ஆவியான கிட்ட இருக்கீங்க, ஆவியான இருக்கீங்க. அவருடைய குணம், அவருடைய சுபாவம் தானாய் வெளிவரும். தேவ பிரசனத்துக்கு வந்தோன்னா ஆவியான கனிகள் உங்களுக்கு கிட்ட வெளிப்படும். ஆவியின் கனி கலாத்துக்கு 5:22-23 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். உங்க லைஃப் மாறும். ஏன்னா நீங்க குவாலிட்டி ஆயிட்டீங்க. நீங்க மாம்சம் இல்லை, இப்ப நீங்க தேவ பிரசனம். அவரோட இருக்கீங்க. காசி நாணயம் கீழே போட்டா சத்தம் கேட்குமா கேட்காதா? சொல்லுங்க. கேட்கும். நோட் தாள் கேட்குமா கேட்காதா? ஏன் கேட்குது, ஏன் கேட்குது இல்ல? காரணம் குவாலிட்டி. உங்க குவாலிட்டி அதிகமாக நீங்க பேசுறது குறையும். உங்க குவாலிட்டி கூடனா உங்க லைஃப் நல்லா இருக்கும், மெதுவாக்கும். எல்லாரோட பேசி கொடுக்க மாட்டேங்கிற. மனிதர்கள் ஃபோன் பேசுவீங்களா? சோசியல் மீடியா போய் கொடுவேன். குவாலிட்டி உங்களுக்கு ஒரு தகுதி இருக்கு. உங்க லைஃப் நீங்க மாத்துவீங்க. இந்த தேவ பிரசனம் வந்தோன்னா நீங்க வெற்றிகரமா வாழ முடியும். ஆனா வெற்றிகரமா ஊழியம் செய்ய முடியும். தேவ பிரசனம் கடவுள் இருக்கான்னு எனக்கு விளங்குது சொல்லிட்டு மைக்க பிடிச்சி பாட்டு படிக்க நினைச்சா செய்வாது. சிலவங்க தேவ பிரசனத்தை எல்லாமே மைக்க பிடிச்சிருக்காங்க. மாமிசத்தில் இருந்து கொண்டே பாட்டு பிடிப்பாங்க. மாமிசத்துல ஊழியம் செய்வாங்க. மேடைக்கு வந்து ஆவியான வாங்க வாங்க வாங்க, அங்க ஒண்ணும் இருக்காது. எனவே ஊழியம் செய்யக்கூடாதுல. இது உனக்கு இருக்கும். ஆவியின் வாங்கலும் ஊழியமும் அபிஷேக தொடர்புடையது. நீ அந்த இடத்துக்கு வா. முதலாவது மனம் திரும்புதல், கடவுளோடு வாழுகிறது. அது ஒன்னே பிரசனத்துக்கு கொண்டு வரும். பிரசனத்துக்கு பிறகுதான் அங்க முதல்ல இதுக்கு வாங்க. இதுக்கு ஆசைப்படுங்க.
உங்களை பார்த்தா தெரியணும் ஏதோ அவரோட காரணம். ஆனா தேவ பிரசனத்தை விட தேவ அபிஷேகத்தை கண்டால் நீங்க பரலோகத்தையே பார்த்த மாதிரி. ஏன்னா முழு பரலோகமே இதுக்குள்ள இருக்கு, ஆவியானுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. இப்ப ஒரு கேள்வி, நீங்க இன்னும் மாமிசத்திலிருந்து கஷ்டப்பட்டு ஜெபிச்சு 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 இருக்கீங்களா? இங்கே தான் இருக்கீங்களா? இன்னும் உண்மையை சொல்லுங்க. இல்ல நீங்க தேவ பிரசனம் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஆமா, நிச்சயம் இங்க இல்லைன்னு தெரியும். இருக்கலாம், இல்ல வச்சோம். இங்க தான் இருக்கீங்க. இங்க இருக்கீங்களா? இங்க இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? எப்படி கண்டுபிடிக்காது? சும்மா தானா வாயில பாட்டு வந்துச்சுன்னா நீங்க தேவ பிரசனத்துல இருக்கீங்க, நீங்க ஆத்துமால இருக்கீங்க. போக நேரத்துலாம் பாட்டு வருது, பாத்ரூம் போனாலும் பாட்டு வருது, என்னேரம் பாட்டு வருது, என்னேரம் பாட்டு வருது, என்ன அந்நிய பாஷை வருதுன்னா நீ தேவ பிரசனத்தில் அவரோடு நடந்து கொண்டிருக்காய். ஏன்னா பைபிள் சொல்லுது, சங்கீதம் 103:1, என் ஆத்துமாவே கர்த்தரை சோசு, என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஆத்துமால பாட்டு வரும். ஆனா சிலாக்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவ பாட்டை வீட்டில் போடுவாங்க, ஆனா பாட்டே வாயில வராது. அப்படி வரலன்னா இன்னும் சாகல. பைபிளை வாசி, ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணு, அப்பதான் வரும். இதுக்குள்ள போங்க. கஷ்டப்பட்டு ஓடி ஓடி சம்பாதிச்சு வெற்றி வாழ்க்கைக்கு போகிறத விட பைபிளை பிரட்டி பிரட்டி வெற்றியாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் நீங்க வல்லமையா இருக்க, நீங்க அபிஷேகத்துக்கு வரணும். ஆமென். கடைசி இப்ப நீங்க தேவ பிரசனம் வந்துட்டீங்க. இப்ப நான் தேவ பிரசனத்துக்கு எனக்கு விளங்கு தேவோட பிரசனம் இருக்குது விளங்கிட்டு. இப்ப நாளை காலைல நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். மாமிசத்துல ஸ்டார்ட் பண்ணுவேன் தேவ பிரசனம். நான் தேவ பிரசனம் வந்துட்டேன். ஆனால் நாளை காலையிலையும் இங்க தான் ஸ்டார்ட் ஆகும். பைபிள் எடுத்து வாசிக்கணும், கொஞ்ச நேரம் வாசிக்கிறது தான் விலகும். டக்குன்னு ஒரு பாட்டு படிச்சோடனே கடவுளை பிரசனம் வந்துடும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிறோம். உங்களுக்கு விளங்குதா? ஆனா நீங்க அதை கொஞ்சம் விட்டுட்டீங்க, இன்னும் தான் கஷ்டம். டெய்லி அவரோட இல்லாட்டி உங்க மனசு உடைச்சிடும். அப்ப நான் டக்குன்னு பிக்கப் ஆயிடுவேன். பிக்கப் ஆகி தேவ பிரசனத்தை வந்துடுவேன். இப்ப பாட்டு பாட்டாவது. இப்ப தேவ பிரசனத்துக்கு நீ இதை வச்சு ஊழியம் செய்யாத. அபிஷேகம் வேணும், மக்கள் சுகமாகணும். அப்ப இது ஃபர்ஸ்ட் கிளாஸ், இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது எக்கனாமிக் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்றால் யூ மஸ்ட் பே த பிரைஸ். ஒரு பெரிய விலையை கொடுக்கணும். பெரிய விலை கொடுக்கணும். எலிசா, நான் எடுத்துக்கொள்ள போக உனக்கு என்ன? ஆவின் ரெட்டிப்பான். ஐயோ, அது ரொம்ப கஷ்டமாச்சே. ஆனா என்னை எடுப்பாங்க, சுத்தி வரும் புயல், காத்து வரும், நெருப்பு வரும். ஆனா அது மொத்தம் நீ என்னை பார்த்தா தான் கிடைக்கும். ஐயோ, பார்த்துட்டான், கிடைச்சிச்சு. கஷ்டமானது கேட்டான். பிரைஸ், யூ மஸ்ட் பே தி பிரைஸ். அந்த பிரைஸ் எவ்வளவு? அது விலை என்னது? காஸ்ட் என்னது? அப்போஸ்தலர் 4:13. பேதுரும் யோவானும் சாதாரணவங்க. பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிதல் என்று பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுடன் இறந்தவர்கள் நடந்துக்கணும். அவங்கள பார்த்தோன்னா இவங்க இயேசுவோட இருந்தவங்க. அதுதான் பிரைஸ். எப்படியோ வாழ்ந்தோன்னே காலையும் ஜெபிக்கும், ராத்திரியும் ஜெபிக்கும், உன்னை மூஞ்சே மாறிக்கு, இவனை பார்த்தா இயேசு கடவுளோட இருக்கான். உங்களை பார்த்து சொல்லணும், நீ கடவுளோடே வாழ்கிறான். 3 வருஷம் அவரோடே வாழ்ந்தான். அவனோட பேச்சை பாரு, ஸ்டைலை பாரு. அவர் உடுக்கிற மாதிரி உடுக்கான், அவரை மாதிரி ஆக்ஷன் வருது, அவரை மாதிரி இருக்கு. நம் வாழ்க்கை எங்களை பார்த்தோன்னா அவரை மாதிரி இருக்கணும், அவரை மாதிரி இருக்கணும். அந்த பிரைஸை பே பண்ணுங்க. கத்துக்கு காத்திருக்கவங்க இரவும் பகலும், இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் மக்காக துடிக்குது.
எங்களை பார்த்தோன்னே இவ கடவுளோட இருக்கா. அதுதான் முக்கியம். என்ன படிச்சிருக்கான்னு முக்கியம் இல்லை. நீ படிப்பே இல்லைன்னா அவங்க கூட இருந்தா ஆச்சரியப்படுவாங்க. அந்த லைஃப் வாழ வேண்டும். நான் முதலாவது உங்களை அழைக்க தேவ பிரசனத்துக்கு. நாளை காலையில் லேசல்ல, கஷ்டம்தான். ஆனால் அவரோடு வாழுங்க. அவரோடு வாழும் பொழுது தேவையில்லாதெல்லாம் கலந்து நீ ஜிம்மில் அவரோடு இருக்கும் பொழுது தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைஞ்சு நீ ஒரு புது மனுஷனா அழகாய் தேவ பிரசனத்துக்கு வருவாய்.